தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட் 7 இயர்ஸா நல்ல கன்சிஸ்டன்சியா ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் டீடைல்டா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 20% மேல கன்சிஸ்டன்சியா ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியோட என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் அல்கோ ட்ரேடிங்காகவே கிரியேட் பண்ண சேனல். இந்த யூடியூப் சேனல்ல ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ண போறோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராடல் ட்ரெண்ட் கேப்சூர் ஸ்ட்ராட்டஜி. இதோட நேம்லயே நம்ம இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இது ஒரு ஸ்ட்ராடல் பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஆப்ஷன் செல்லிங் பண்றவங்களுக்கு ஸ்ட்ராடலை பத்தி தெரியும். இது வந்து ஒரு ஸ்ட்ராடல் பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி. அட் த சேம் டைம் ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரெண்டை எப்படி இது கேப்சர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக அடுத்து நம்ம பார்க்கலாம். இங்கே மேலே என்ட்ரி செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் இண்டெக்ஸில் பேங்க் நிஃப்டி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸ்ட்ராட்டஜி டைப் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இது வந்து ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, நான் அதனால் இன்ட்ராடே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம். அதான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா, எனக்கு அல்கோலாம் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் அல்கோ ட்ரேடிங் பண்ணலாம். இல்லை நான் மேனுவலாக தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மேனுவலாகவும் ரன் பண்ணலாம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. அண்டர்லைங் ஃப்ரம்ல கேஷ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ட்ரி டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகும். 9:30க்கு நம்ம என்ட்ரி எடுப்போம். எக்ஸிட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3:27. ஓகேங்களா, ஒரு சில புரோக்கர் 3:27க்கு ஸ்கொயர் ஆஃப் டைம் கொடுக்குறாங்க. ஒரு சில புரோக்கர் 3:26 கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 3:26 நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் ஆக்சுவலாக 3:27 வரையும் எல்லா புரோக்கரும் அலோவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதனால் நான் 3:27 அப்படிங்கிறது போட்டுக்கிறேன். லெக் வைஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் வந்து பார்ஷியல் தான் நான் போட்டிருக்கேன். ட்ரையல், அதாவது ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் கிட்டாச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் உள்ள ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஈவன் ப்ரைஸ்க்கு வரும். அதனால இதை நான் டிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் இதுக்கும் இதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். இங்கே நான் டிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளே வரலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா 9:30க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஏடிஎம் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து 1 வந்து நான் செல் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் சிம்பிள். அதாவது 9:30க்கு வந்து ஒரு காலை வந்து ஏடிஎம் வந்து செல் பண்ணணும், ஒரு புட்டை வந்து ஏடிஎம் வந்து நம்ம செல் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி செல் பண்ணுறது தான் ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதற்கு ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்க அப்படின்னா 15 வெறும் 15% போடுறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளால் ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் மேலே ட்ரெண்டு கேப்சர் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டிருக்கேன் இல்லையா. ஸ்டாப் லாஸை ஸ்ட்ராடலில் கம்மி பண்ணிங்க அப்படின்னா அது ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணும். அதனால தான் நான் ஸ்டாப் லாஸ் 15% போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து UVW போகும்போது போத் சைடும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி போத் சைடும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சானாவே இன்னொரு பக்கம் போட்டிருக்க ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரேக் ஈவன் ப்ரைஸ் நம்ம என்ட்ரி ப்ரைஸ்க்கே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போது போத் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து அவாய்ட் ஆகும். அதாவது நான் சொல்கிறது மார்க்கெட் வந்து UVW ஷேப்பில் போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கம் தான் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும், இன்னொரு பக்கம் வந்து பிரேக் ஈவன் ப்ரைஸ்க்கு நீங்கள் எக்ஸிட் ஆயிடுவீங்க. மார்க்கெட் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும், இன்னொரு பக்கம் நல்லா ப்ராஃபிட் வந்து எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஸ்டாப் லாஸ், இந்த சிஸ்டத்தோட ஓவரால் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, வேறு நான் எதுவுமே பண்ணலை. இது ரொம்ப 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 சிம்பிள் செட்டிங்ஸ் தான். அதனால தான் இதை நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா, இப்போ நம்ம லாஸ்ட்டு வந்து 2017 இன்னைய வரையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ பேக் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் குமுலேட்டிவ் கர்வ் அப்படின்னா ப்ராஃபிட் நமக்கு வருது அப்படின்னா அது டே பை டே வந்து ஆட் ஆகிட்டு ஒரு கர்வாக வந்து கிரியேட் ஆகும். அதுதான் குமுலேட்டிவ் கர்வ். இங்கே அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ், அதாவது பேங்க் நிஃப்டி அண்டர்லைங் இருக்கு இல்லையா அது. ஸோ பேங்க் நிஃப்டி மேலே கீழே போயிட்டே வந்திருக்கு.
பட் நம்மளோட குமுலேட்டிவ் கர்வ் பாருங்கள் நல்லா அப்படியே கிராஜுவல் க்ரோத்தாக இருக்குது. ஓகேங்களா, எப்பயுமே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட குமுலேட்டிவ் கர்வ் வந்து இந்த மாதிரி கிராஜுவலாக குரோ ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இது கீழே ட்ரா டவுன், இதை நம்ம இன்னும் டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்க்கலாம். 2017லேருந்து 2023 வரையும் நமக்கு பேக் டெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பாருங்கள் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நம்ம நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. பட் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுற எந்த ஸ்ட்ராட்டஜியுமே நம்மளால் நம்ப முடியாது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பாருங்கள், நம்ம லாஸ்ட்டு 7 இயர்ஸாக நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எல்லாமே க்ரீனில் முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் ரெட்டில் வந்து க்ளோஸ் ஆகும். நம்ம எல்லா மாதமும் க்ரீனில் க்ளோஸ் ஆகிற ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நம்ம ஐடிஎம்மில் ஆப்ஷன் பையிங்கில் பண்ணலாம். பட் அது ஸ்லிப்பேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் செல்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஆப்ஷன் செல்லிங்கிற பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸில் வந்து லாப நட்டங்கள் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா, அதே போல் இப்போ லாஸ்ட்டு 7 இயர்ஸில் பாருங்கள் 2017 ஒன்லி 2 மாதம் மட்டும்தான் நமக்கு லாஸ் ஆகிருக்கு. மற்ற எல்லா மாதமும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 2018 எல்லா மாதமும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 2019 ஒரு மாதம் தான் லாஸ் ஆகிருக்கு. 2020 எல்லா மாதமும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 2021 எல்லா மாதமும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 2022 ஒரு மாதம் மட்டும்தான் லாஸ் ஆகிருக்கு. 2023 தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மாதங்கள் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது இனிமேல் இப்போ 2024 4 மாதம் லாஸ் ஆகுமானா கிடையாது. மேபி அடுத்த வருஷம் ஃபுல் மாதமும் ப்ராஃபிட் கொடுக்கலாம். அடுத்த வருஷம் இல்லைனா ஒரு மாதம் லாஸ் ஆகலாம். பட் ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ்ன்னு வந்துட்டிங்க, செல்லிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்துட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்க தான் செய்யும். நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அந்த கேபிட்டலுக்கு நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கிது ஒவ்வொரு வருஷம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா மார்ஜின் எஸ்டிமேஷனில் 1,11,376 ருபீஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அப்ராக்சிமேட்டாக நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1,20,000. இப்போ ஆப்ஷன் செல்லிங் பண்ணணுன்னாவே அவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு 1,20,000 இருந்தது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்மளால் ரன் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இந்த 1,20,000க்கு இதில் இருக்கிறதுலே கம்மியான ரிட்டர்ன் கொடுத்துருக்க வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 2023 விட்டுருங்க. 2017 பார்த்தீங்கன்னா 25,835 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போது அப்ராக்சிமேட்டாக 20% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1,12,000 வந்து 2021 கொடுத்துருக்கு. அப்போது ஆல்மோஸ்ட் வந்து 100%க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம மினிமம் வந்து 20லேருந்து 25% வந்து ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி ரிட்டர்ன் கொடுத்தாவே அதுவே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட இது மார்ஜின் எஸ்டிமேஷன். இப்போ இதில் ஷோ ஆகிருக்க ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜ் டேக்ஸஸ் இல்லாமல் ஷோ ஆகுது. நீங்கள் ரியலாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாமே இருக்கும். ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 385% லாஸ்ட்டு 6 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 250. இதெல்லாம் போயிருங்க. ட்ரெண்ட் கேப்சர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மேக்ஸிமம் ப்ராஃபிட் சிங்கிள் ட்ரேடில் பாருங்கள் கிட்டத்தட்ட 10,556 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 9% வந்து சிங்கிள் டேயில் ட்ரேடில் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதே போல் மேக்ஸிமம் லாஸ் சிங்கிள் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2.30%. எப்படி இந்த 2.30% வருது அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியோட ஓவரால் ஸ்டாப் லாஸே பார்த்தீங்க அப்படின்னா 20,000 தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் இதை நான் ட்ரெண்ட் கேப்சர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்கிறேன். ட்ராடவுன் பார்த்தீங்க அப்படின்னா 9.29%, ஆல்மோஸ்ட் ஒரு 10% வந்து ட்ராடவுன் வச்சுக்கலாம். இது வந்து ட்ரெண்ட் கேப்சர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுனால இதோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். எப்பயுமே ஆப்ஷன் செல்லிங்கில் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும். பட் இதை ட்ரெண்டு கேப்சர் பண்ணுறதுனால நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக போட்டிருக்கோம் இல்லையா 15%. ஸோ இதை ட்ரெண்டு கேப்சருக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து வின்னிங் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோவாக இருக்கட்டும், இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். நீங்கள் இதே ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டு பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேங்களா, இப்போது சமீப காலமாக
காலமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு ஸ்கேம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்ல ஃப்ரீயா அப்லோட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அது அவங்க கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியா மக்கள்கிட்ட வந்து செல் பண்ணி ஸ்ட்ராட்டஜி வந்து 2000 3000 5000 செல் பண்றதா எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ்லாம் யூடியூப்ல ஃப்ரீயா இருக்குன்னு தெரியாததுனால தான் அவங்க யாருக்கிட்டே வந்து பேமெண்ட் கட்டி வந்து ஏமாறுறாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா யாராவது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் விற்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா இது ஆல்ரெடி யூடியூப்லேயே ஃப்ரீயா இருக்கு, நான் ஏன் உங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. மேபி அதை விற்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உஷார் ஆயிடுவாங்க. தட் மீன்ஸ் இந்த மாதிரி தப்பு பண்ணாம இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் இந்த வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து நல்லா ட்ரேட் பண்றீங்க, நல்ல நாலேஜோட ட்ரேட் பண்றீங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து பாஸ்ட்ல வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, ஹிஸ்டாரிக்கலா இது நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத எந்த விதமான பேக் டெஸ்ட் எதுவுமே இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பிளைண்டா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு பிரைஸ் ஆக்ஷன் எடுத்துக்கிறோம், பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன்ஸ், அந்த பர்டிகுலர் பேட்டர்ன் பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஹிஸ்டாரிக்கலா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு அப்படிங்கறத உங்களால பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ண ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு நீங்க ப்ரொஃபஷனலா ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் ப்ராஃபிட்டபிளா ட்ரேடரா ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே யூடியூப்ல நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். உங்க வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. டைரக்டா நீங்க புரோக்கர் வெப்சைட்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்றதுக்கும் எந்த விதமான புரோக்கரேஜ் எக்ஸ்ட்ரா புரோக்கரேஜும் உங்களுக்கு கிடையாது, சேம் புரோக்கரேஜ் தான். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஓபன் பண்ணுங்க. அல்கோ ட்ரேடிங் பத்தி நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் கோர்சஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ அது ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயாவே நீங்க கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.